வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்துமே மிக மிக முக்கியமாக இருக்குங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ பிஜிடிஆர்பியில் திடீர் திருப்பங்கள் வந்துட்டுருக்கு. அது மட்டுமே கிடையாது, டிஆர்பியோடைய உதவி பேராசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வரும், இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்லே சொல்லிடுறேன், இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் 1996 அப்படின்றத கூடுதலாக கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாதுங்க. முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் ஓரளவிற்கு உயர்த்தப்படும். ஒரு 1000 ஒரு 1500 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுவது உறுதி. இதில் சேஞ்சஸ் கிடையாது மக்களே, அதனால் ஹாப்பியாக இருங்க. முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்களை இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ஜனவரி 20 அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே போல் முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் எல்லாம் பணி நியமன ஆணைகள்லாம் வழங்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தற்காலிக தெரிவு பட்டியலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் போயிட்டுருக்கு. அதனால் முதுகலை பட்டதாரியில் ஸ்ட்ரெயிட்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிலருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. நிறைய பீப்புள்ஸுக்கு டைரக்ட் போஸ்டிங் இருக்குது. ஏன்னா 1036 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக்கிறப்ப புதிய போஸ்டிங்கை உடனடியாக போட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, டிஆர்பி உதவி பேராசிரியருடைய 2025 தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? தமிழ்நாட்டு மற்றும் பள்ளி கல்லூரிகளில் இருக்கும் ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலமாக நிரப்பப்படுகிறது. அந்த வகையில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளிடையே உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு டிசம்பர் 27 மாநில அளவில் நடைபெற்றது. இந்த தேர்வை 42,000க்கும் அதிகமானோர் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து முதல் தாளுக்கான உத்தேச விடைக்குறிப்பு ஜனவரி 5 வெளியானது. அதன் தொடர்ந்து ஜனவரி 13 மாலை 5:30 மணியில் உத்தேச விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனைகள் எல்லாமே பெறப்பட்டு முடிந்தது. இந்த நிலையில் முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பணியிடங்களை விரைந்து நிரப்பும் வகையில் விடைத்தாள் மதிப்பீடுகளை பணிகளை டிஆர்பி துரிதமாக செயல்படுத்துவதாக கூறப்படுகிறது. அதன்படி ஜனவரி இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் உதவி பேராசிரியருடைய அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியாகும். ஸோ டிஆர்பி உதவி பேராசிரியருடைய 2025 முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். உதவி பேராசிரியர் பதவியை விண்ணப்பித்த தேர்வெழுதிய தேர்வுகள் முடிவுகள் வெளியானதும் trb.gtn.gov என்ற இணையதளத்தில் செக் பண்ணிக்கொள்ளலாம். காலி பணியிடங்களுக்கு ஏற்ப எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். பிப்ரவரியில் நேர்காணல் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதற்கான அழைப்பாணை வெளியிடப்படும். பிப்ரவரி இறுதிக்குள்ளார நேர்காணல் முடிந்து இறுதி பட்டியல் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்படும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முடிவுகளை அறிஞ்சிக்கணுன்னா வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த டிஆர்பி உதவி பேராசிரியருடைய ரிசல்ட்ஸை எங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஜனவரி 20 25 இது வரும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ உதவி பேராசிரியர்களுடைய முடிவுகள் எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தாளில் 2 பகுதிகள் இருந்தது. பாட்டி இதில் தமிழ் தகுதி கட்டாயம். இதில் 30 கேள்விகள் இடம்பெற்றது. 20 கேள்விகளுக்கு 2 மதிப்பெண்கள், 10 கேள்விகளுக்கு 1 மதிப்பெண்கள், மொத்தம் 50 கேள்விகள் நடைபெற்றது. இதில் 40% மதிப்பெண்கள், அதாவது 20 மதிப்பெண்கள் தேர்வர்கள் கட்டாயம் பெற வேண்டும். இதில் தகுதி பெற்றால் மட்டும்தான் இந்த மற்ற பார்ட் எல்லாமே பார்ட் பி எல்லாமே திருத்தம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் பி கொள்கை அந்த அப்ஜெக்ஷன் டைப்பில் இருக்குது. அதற்கேற்ப முதுகலை பட்டதாரி திட்டத்தில் 100 கேள்விகள் கொண்டு அமைந்தன. ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள் என மொத்தம் 150 மதிப்பெண்களாக பிரிக்கப்படும். 100 கேள்விகளுக்கு தாள் 2ஆம் தாள் விரிவாக விடையளிக்கும் வகையில் நடைபெற்றது. 5 தலைப்புகளில் ஏதேனும் ஒரு கட்டுரை எழுதியிருக்க வேண்டும். இதற்கு 50 மதிப்பெண்கள்.
பார்ட் பியில் 2ஆம் தாளில் எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியாகும். இது மட்டுமின்றி கற்பித்தல் அனுபவத்திற்கு 15 மதிப்பெண்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் அல்லது கௌரவ விரிவுகளாக பணியாற்றிய அனுபவத்தில் ஒரு கல்வியாண்டுக்கு 2 மதிப்பெண்கள். எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் அனுபவத்திற்கான மதிப்பெண் அடிப்படையில் நேர்காணவர்களுக்கு தேர்வானவர்களுடைய பட்டியல் வெளியாகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். நண்பர்களே, இந்த தகவலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.